ஓப்பன் சேலஞ்சுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேண்ட் வாங்கி வீடு கட்டாமல் போக மாட்டீங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஏன்டா அந்த அளவுக்கு ஒரு பிரைமான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. பிரைமான லொக்கேஷன் சொன்னால் போதுமா? எந்த அளவுக்கு பிரைமான லொக்கேஷன் சொல்லணும்ல. வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்லேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் இல்லைங்க, வெறும் 400 மீட்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. பொதுவாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு நோக்கம் தான். உடனே வீடு கட்டி குடியேறன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைண்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு விஷயத்துக்குமே ஒரு சூட்டபிளான ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறன்னு நினைச்சீங்கன்னா வைங்களேன், பக்கத்தில் 400-500 குடும்பங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நீங்கள் குடியேறலாம். ஆல்ரெடி இங்க பக்கத்துல போர்லாம் போட்டாங்க, இங்கேயுமே வீடு கட்ட ஆரம்பிக்க போறாங்க. இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா பாக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஒரு 62 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவலா கட்டினீண்டா போதும். மாசம் 15,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் இந்த இடத்துல ரெண்ட் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். பக்கத்துல நான் விசாரிச்சப்ப வந்து இந்த அபார்ட்மெண்ட் வந்து 25,000 ரூபாய் 2 BHK பிளாட் வந்து ரெண்ட் போகுது வித் மெயின்டெனன்ஸ் காஸ்டோட. இண்டிவிஜுவல் வில்லா பக்கத்துல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 15,000 ரூபாயில இருந்தே உங்களுக்கு ரெண்ட் போகுது. ஸோ வந்து ஒரு 15,000 ரூபாயில இருந்து ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் இந்த இடத்துல உங்களால தாராளமா ரெண்ட் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ப்ராஜெக்ட் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிட்டில வந்து ஒரு கிரௌடான ஒரு லைஃப் இருக்கு. இப்ப பொல்யூஷனா இருக்கட்டும், டிராபிக்கா இருக்கட்டும், இதுல இருந்துலாம் எஸ்கேப் ஆகி இருக்கணும். அதே சமயத்துல சிட்டில என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது கூட அப்கமிங் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும். உங்களுக்கு மெட்ரோவா இருக்கட்டும், இந்த போற ரோடு வந்து இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ல மெயின் ரோடு வருது, அந்த மெயின் ரோடு எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்கமிங் டெவலப்மெண்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து க்ரோத்துக்குமே நீங்கள் இந்த ஏரியாவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வாசிம். CMDA அண்ட் ரெரா அப்ரூவோட ஒரு பிரைமான லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து விகா ஹவுசிங். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எலைட் சிட்டி. இந்த ப்ராஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரியக்கூடிய வண்டலூர் கொலப்பாக்கத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. 3 விதமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய அந்த மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பெருங்களத்தூர் வழியாவுமே இந்த ப்ராஜெக்ட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு போகும். அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வழியா வந்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிக்க முடியும். இன்னொரு அடிஷனல் போனஸ் மாதிரி சேலையூர் கேம்ப் ரோடு வழியாவுமே இந்த ப்ராஜெக்ட்டை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். டோட்டலா ஒரு 3 கனெக்டிவிட்டி உள்ள ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் கொலப்பாக்கத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தி குடியிருப்புகளுக்கு மத்தியில தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னு வைங்களேன், கொலப்பாக்கத்திலே ஃபேமஸா இருக்கக்கூடிய வந்து டிவிஎஸ் எமரால்ட் அபார்ட்மெண்ட். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட் வந்து யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த டிவிஎஸ் எமரால்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. எனக்கு பின்னாடி தெரிகிறது வந்து டிவிஎஸ் எமரால்ட் அபார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட வந்து 400 குடும்பங்கள் வந்து அங்க ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த 400 குடும்பங்களுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓவராலா ஒரு 1.5 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட். டோட்டலா வந்து 31 பிளாட் போட்டிருக்காங்க. CMDA அண்ட் ரெரா அப்ரூவோட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸை பார்க்கும்போது, அம்யூனிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட பிளஸ்ஸே வந்து சுத்தி குடியிருப்புகளுக்கு மத்தியில் லொகேட் ஆயிருக்குது. இதுவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ப்ராஜெக்டை சுற்றி உங்களுக்கு சேஃப்டிக்காக வேண்டிய காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், சைட் உள்ளக்கே உங்களுக்கு EB வந்துருச்சு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க, அவென்யூ ட்ரீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு CCTV கேமரா இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்லேயுமே உங்களுக்கு சேஃப்டிக்காக வேண்டி CCTV கேமராமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ஒரு லே அவுட்டுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ, உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அந்த எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 31 பிளாட் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த இடத்துல வந்து லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக ஒரு பிளாட்டோட ரேட் வந்து 42 லட்சம் ரூபா இருந்தால் இந்த இடத்துல ஒரு கனவு வீட்டு மனையை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடத்தோட தனி வீடு வந்து 62 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லக்ஸரியான இண்டிவிஜுவலாக. இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. நம்ம சேனல் பேரை சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்லைட்லி உங்களுக்கு நெகோஷியபிளுமே பண்ணி தருவாங்க. இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் லேண்டாக வாங்கினாலும் சரி, இல்லை வீடு கட்டினாலும் சரி, உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து உறுதி.
ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேண்டாக வாங்கி போட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் அப்படியே டபுள் த காஸ்ட் ஆகும். இல்லை இப்போ நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சேன்டா தாராளமாக உங்களுக்கு ரெண்ட்டுமே இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மினிமம் 15,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஒரு 25,000 ரூபா வரைக்கும் இந்த இடத்துல உங்களால் ரெண்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் இது வந்து ரெண்ட் வந்து நான் விசாரித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரெண்ட் ரேட்டு சொல்கிறேன். இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இந்த அப்பார்ட்மெண்ட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 2 பிஹெச்கே ஃப்ளாட் வந்து 25,000 ரூபா ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குறாங்க மாதத்துக்கு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா வந்து மினிமம் 15,000 ரூபாயிலேருந்து இந்த இடத்துல ரெண்ட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மாதம் 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் இந்த இடத்துல உங்களால் ரெண்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லேண்ட் வாங்கி போட்டவங்க என்னப்பா க்ரோத் இருக்க போதா அப்படின்ட்டு கேள்வி கேட்பீங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு க்ரோத் இருக்கும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வெறும் 400 மீட்ரு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பைபாஸையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கேருந்து உங்களால் கேம்ப் ரோடையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ போகிற மெயின் ரோடு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் வரும். இப்போ அந்த மெயின் ரோடை வந்து 100 ஃபீட் ரோடாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. 100 ஃபீட் ரோடாக எக்ஸ்டெண்ட் பண்ணாலே இந்த இடத்துல லேண்டோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் வரைக்குமே உங்களுக்கு மெட்ரோ வரப்போகுது. அதே மாதிரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் வரைக்குமே உங்களுக்கு மெட்ரோ வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வண்டலூர் வந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வந்து உங்களுடைய கல்வியுடைய தேவையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அத்தியாவசியுடைய தேவையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கூலுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்எம் ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு. காலேஜ்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டரில் ப்ரெசென்ட் யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே நாடார் இன்ஜினியர் காலேஜாக இருக்கட்டும், உங்களுக்கு அதே மாதிரி அன்னை நர்சிங் காலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி எஸ்எஸ்எம் ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றியே லொக்கேட் ஆயிருக்கு. அத்தியாவசிய தேவைகளுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் வெளியே போனீங்கன்னாலே உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிரைமான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ யாராச்சும் நான் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைங்க, அதோட காசு கம்மியாக நான் லேண்டோட சொந்த வீடை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஒரு தடவை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சுற்றி குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே 400 பேர் குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் இண்டிவிஜுவலாகவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த ஏரியா இன்னுமே நிறையா டெவலப் ஆகும். ஏன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் தான். ஸோ வந்து மெயின் ரோடு வரைக்குமே இந்த ஏரியா நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து இப்போயே இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க வரணும்னு நினச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன், 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 42 லட்ச ரூபா இருந்தால் இந்த இடத்துல உங்கள் கனவு வீட்டு மனையை வாங்கிக்க முடியும். 62 லட்ச ரூபாய்க்கு ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவலாக கட்டி தராங்க. வீடு கட்டுற பட்சத்தில் 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் ரெண்ட்டுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.